வணக்கம் மனிதர்களே. பில்லா 2 படத்தோடைய முன்னோட்டத்தோட அவங்க வந்து சந்திக்கிறேன். பெரிய எதிர்பார்ப்பு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே. டெலிவிஷன் ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்கப்பட்டுருச்சு ஏற்கனவே. வந்து எப்படா படம் வரும் அப்படின்ட்டு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து காத்துட்டு இருக்குது. இந்த படத்துக்காக எக்கச்சக்க பாசிட்டிவ் இருக்குது. பார்வதி ஓமன் குட்டன் அவங்க வந்து மிஸ் வேர்ல்டு 2008 அவங்க இப்போ இதில் நடிக்கிறாங்க. கேட்க வேணா நம்ம அஜித் படத்தில் நடிக்கிறாரு. அவருடைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிலாலோட 10 மடங்கு வந்து கமிட் ஆகி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது டீசர்லயே தெரியுது. ஏன்னா அதுக்கு இடையில ஒரு சின்ன ஷாட் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சு தொங்குற மாதிரி அதெல்லாம் வந்து டூப் பண்ணாமே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க் ஷாட்டு. வாழ்வா சாவா தான். அதில் சும்மா நம்ம பேசிக்கலாம். பட் வாழ்வா சாவா நிச்சயமா கீழே விழுந்தா சாவு தான். அப்படி இருக்கிறப்ப வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு அஜித் நினைக்கிறது வந்து ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும். என்னன்னா அந்த ஸ்டோரி அந்த சீன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ கன்வின்சிங்கா இருந்திருந்தா தான் வந்து அஜித் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்பார். ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா அமைஞ்ச ஒரு படமா எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறது வந்து சக்ரி டோரட்டி. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உன்னைக்கொள் ஒருவன் இயக்கணும் அவர் தான். உன்னைக்கொள் ஒருவன் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு எவ்வளவு சூப்பரா போய் ரீச் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அது ஒரு பெரிய ஹிட். இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதியிருப்பவர் ஈரா முருகன் அப்படின்ட்டு அவரும் உன்னைக்கொள் ஒருவன்ல வந்து வசனம் எழுதுனவர் தான். வசனங்கள் எவ்வளவு கூர்மையா டப்புன்னு அப்படி நம்மளுடைய உள்ளத்தை ஆட்டி பார்க்குற மாதிரி வசனங்கள்லாம் வந்து உன்னைக்கொள் ஒருவன்ல இருந்தது வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது. அஜித் வந்து டைலாக் டெலிவரியில் வந்து ஒரு மாஸ்டர். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு நல்ல டைலாக்ஸை வந்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா வந்து அது வந்து இன்னும் அவருடைய டெலிவரி மூலமாக நிறைவேற்றுவார். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ். இன்னொன்று வந்து இந்த படத்துக்கு செட்ஸ் ஆர்ட் டைரக்ஷன் அவர் பண்ணியிருக்க வந்து செல்வகுமார் அப்படின்ட்டு மதராசப்பட்டினத்துக்கு வந்து இவர் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணார். மதராசப்பட்டினம் இவ்வளோ சிறப்பாக அந்த பழைய மெட்ராஸை காமிச்சிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த படத்திற்கான ஆர்ட் டைரக்ஷனும் வந்து அந்த செட்டுகளும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்திற்கான கதையை பார்த்தீங்கன்னா வெறும் சக்ரி டோரட்டி மட்டும் பண்ணல. சக்ரியும் எரிக் அப்படின்ட்டு வந்து உன்னைப்பல் ஒருவனுக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் டைரக்டரா இருந்தவர், அவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ எரிக் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபாரின் எலிமெண்ட் உள்ள வர்றப்போ வந்து எப்படி சொல்றது, தனியே வந்து சீர்தூக்கி பார்க்கறது வந்து சக்ரி டோரட்டி வந்து எரிக்கை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி எரிக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உலக சினிமாக்கு இந்த படத்தை வந்து உலக சினிமா கொண்டு போறதுக்கான விஷயங்களை வந்து அதுக்கு வந்து நிறைய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ விஷுவல் எடிட்டிங் சூப்பர்வைசரா அவர் இருந்தாங்காட்டிக்கு வந்து இந்த படம் விஷுவலா ஒரு ட்ரீட்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு டீசர்ல இருந்து தெரியுது. ஏன்னா ரெட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான கேமரா. ரொம்ப ஒரு காஸ்ட்லி மட்டும் கிடையாது, அதுக்கான டெக்னிக்காலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை எண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த கேமரா வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு ஸ்கிரீன்ல ஒரு தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்போ வந்து அது சீன்ஸ் வந்து ரொம்ப மீடியோகிராஃபா இருந்தாலுமே அது ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ரொம்ப சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதின படம் அப்படின்னா கேட்கவே வேணாம், அந்த படம் பிச்சுக்கும். இன்னொன்னு பெரிய பாசிட்டிவ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது யுவன் சங்கர் ராஜனுடைய இசை. இந்த 1.5 நிமிடம் அந்த டீசர் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு டீசர் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக். அந்த 1.5 நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அந்த படம், அந்த ஹைப் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பை உள்வாங்கிட்டு வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த பாடல்களும் நிச்சயமா வந்து இதோட மேல இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம நிச்சயமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி வந்து நம்பர் 1 பிளஸ் அப்படிங்கிறது அஜித் தான். ஏன்னா அவருடைய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லவே வேண்டாம். இந்த படத்துலலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரிஸ்க்குகள்லாம் எடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறப்போ வந்து ஒரு படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அது மாதிரி வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து சும்மா பிளண்டா எடுக்காம நல்ல ஒரு டீம் வச்சு நல்ல கான்பிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உள்ள இறங்கியிருக்காரு அஜித். அப்படிங்கிறதும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். பார்வதி ஓமன குட்டன் மிஸ் வேர்ல்டு 2008 அவங்க வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில ஒரு பிளஸ். நிறைய ஹிந்தியில இருந்து நிறைய பேர் உள்ள அறிமுகம் ஆகாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து நிச்சயமா வந்து அவங்க பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து. ஆமத்தில் வந்து இந்த படம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா ஷேப் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறது ட்விட்டர்ல வந்து அவங்க அந்த டீம் மெம்பர்கள் ட்வீட் பண்ணும்போதும்
வெளியில ஒரு சினிமா செய்திகள் வரும்போதும் வந்து அதுக்கான எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. சோசியல் மீடியால வந்து அந்த டீசர் வந்து ரொம்ப பிரபலமானதும் 10-12 லட்சம் பேர் ஏற்கனவே பார்த்துட்டனாலும் இது வந்து சோசியல் மீடியா மூலமாகவே அவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து படத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நடந்துடும் அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து. ஆரம்பத்தில் வில்லாட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமா ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்கிற ஒரு படம். இது வந்துச்சுன்னா அஜித்தினுடைய லெவல் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஸ்டெப் மேலே போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. நான் ரொம்ப பாசிட்டிவா எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துடைய ரிசல்ட்டை. உங்களை போலவே நானும் காத்துட்டு இருக்கிறேன். படம் வெளிவந்தனே வந்து நிச்சயமா பார்த்து உங்களுக்கு விமர்சனம் பார்க்குறேன். இந்த முன்னோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வலது கார்னர்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோக்கள் வர வர நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அப்பப்பவே வந்து உங்க இமெயிலுக்கு வந்து சேரும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களை பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் வந்து ரொம்ப வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவில் தான் நான் வாழ்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.